எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலத்துல நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை ஹேர் ஃபால் தான். இந்த ஹேர் ஃபால் பிரச்சனைக்கு ஆர்டிபிஷியலா நம்ம ஷாம்பு ஆர்டிபிஷியல் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாலும் அதுக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கிறது இல்லை. சைடு எஃபெக்ட்ஸும் அதிகமா இருக்கு. அதனால இயற்கை பொருட்களை வச்சு இயற்கையாவே நம்ம வீட்டில இருந்து செய்யக்கூடிய ஒரு ஹெர்பல் ஆயிலத்தை இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஆயில் கண்டிப்பா இந்த சைடு எஃபெக்ட்டுக்கும் எனக்கு வரல. இதுவரையும் நான் யூஸ் பண்ணி பார்த்தோம், நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு இந்த ஆயில் எப்படி பண்றதுங்கிறத ஃபுல் டீட்டெயில இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ஏதாவது உங்களுக்கான கமெண்ட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் போஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதை நீங்க கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. 1 லிட்டர் சுத்தமான எள்ளெண்ணெய் இல்லை செக்கெண்ணெய் கூட வாங்கிக்கலாம். கரிசலாங்கண்ணி கீரை 2 கட்டு, அதிமதுரம் பொடி 50 கிராம், நெல்லிக்காய் பொடி 50 கிராம், இப்போ கரிசலாங்கண்ணி கீரையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். ரன்னிங் டேப் வாட்டரில் கூட வாஷ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் இருக்க அந்த வேஸ்ட்டு, அந்த புல் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ கீரை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அதில் இருக்க இலையை மட்டும் நல்லா ஃப்ரெஷ் இலையை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும். இந்த தண்டு, வேறு, இந்த அழுகி போன இலை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதனால் எந்த யூஸும் கிடையாது. ஸோ அந்த இலையை மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையில்லாத தண்டு, வேறு இதெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. அழுகி போன இலை அதுவும் தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இப்போ நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான இலை இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும். இதில் இப்போ வாஷ் பண்ணதுனால வந்த அந்த ஈரப்பதம்லாம் அதிலே தான் ஒட்டிகிட்ருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிளேட்லேயே கொஞ்சம் நல்லா பரத்தி விடணும். கொஞ்சம் நல்லா பரத்தி விடும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்க ஈரப்பதம்லாம் கொஞ்சம் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நமக்கு அது கொஞ்சம் நல்லா பரத்தி விடணும். இந்த எண்ணெய் வாங்கும்போது ஒரு சில விஷயம் நம்ம பார்த்தாகணும். எல்லா எண்ணெயிலையும் கண்டிப்பாக கெமிக்கல்ஸு இல்லைனா வேறு ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க, சல்ஃபர் அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் விட நம்ம செக்கு எண்ணெய் நம்ம மார்க்கெட்லேயே கிடைக்கும். நமக்கு மார்க்கெட்டில் இல்லை இந்த எண்ணெய் கடையிலே வச்சுருப்பாங்க செக்கு எண்ணெய் தனியாகவே. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் ப்யூராக இருக்கும். அந்த எண்ணெய் வாங்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அது தலைக்கு யூஸ் பண்ண போகிறதுனால அந்த எந்த ஒரு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாத எண்ணெயாக இருக்கணும். அது சைடு எஃபெக்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். அதனால கொஞ்சம் நல்லா பியூர் எண்ணெயை வாங்கிக்கிறது நல்லது. இப்போ நமக்கு எண்ணெய் ரெடியாக இருக்குது. நெல்லிக்காய் பொடி, அதிமதுரம், கீரை எல்லாம் ரெடியாக இருக்குது நமக்கு. ஸோ இப்போ ஒரு சுத்தமான பாத்திரத்தை கேஸ் அடுப்பில் வச்சுக்கோங்க. கேஸ் அடுப்பை ஃபுல்லாக எரிய விடக்கூடாது, ஒரு சிம் மோடில் தான் வைக்கணும் அதை. ஏன்னா நம்ம ஆயில் பாயில் ஆகுது அப்படின்னா நமக்கு கீரைலாம் பொரிஞ்சிடும் நமக்கு அந்த கீரை போடும்போது. அதனால் சிம் மோடில் வச்சுருங்க. சிம் மோடில் வச்சுட்டு இப்போ எண்ணெய் அதில் ஊற்றுங்க. 1 லிட்டர் எண்ணெய் வச்சுருக்கோம். இப்போ திரும்பவும் ஒரு தடவை கேஸ் ஸ்டவ் செக் பண்ணிக்கோங்க. அது சிம் மோடில் இருக்கட்டும். ஆயில் பாயில் ஆகக்கூடாது. எண்ணெய் கொஞ்சம் ஒரு மீடியமான சூடு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை வச்சு செக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கை வச்சு செக் பண்ணுற அளவுக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கை வைக்க முடியுது. கொஞ்சம் ஒரு மீடியமான சூடில் தான் இருக்குது. அப்போ இதுவே போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கீரை ரெடியாக இருக்குது. இப்போ அந்த கீரை கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கு, அதில் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் காஞ்சிருக்குது. ஸோ இப்போ அதில் அந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் இப்போ போடலாம்.
எல்லா கீரையும் அதில் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும் அது எண்ணெயில் கீரை எல்லாத்தையும். எண்ணெய் ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கணும் ஒரு தடவை. எண்ணெய் ரொம்ப சூடாச்சு அப்படின்னா அந்த கீரைலாம் வந்து பொரிஞ்சிரும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த சிம் மூடில் இருக்க மாதிரி வச்சு நல்லா கிண்டி விடணும். அதிமதுரம் பொடி ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. இது நம்ம சாதாரணமாக நாட்டு மருந்து கடை, அந்த சித்தா மெடிசனு இது விற்கிற கடையில் நமக்கு கிடைக்கும். அப்புறம் நெல்லிக்காய் பொடி ஒரு 50 கிராம். இதுவும் நம்ம நார்மலாக கிடைக்கிறது தான். இந்த நாட்டு மருந்து கடை, இந்த சித்தா மெடிசன் விற்கிற கடையில் கிடைக்கும். இப்போ கீரை நல்லா வதங்கின மாதிரி ஆகி எண்ணெயே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் மாறி இருக்கும். நல்லா வதங்கின மாதிரி இருக்குது நல்லா கீரை எல்லாமே. நல்லா வதங்கலை அப்படின்னா இன்னொரு தடவை நமக்கு நல்லா சிம் மோடில் வச்சு நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கின மாதிரி பண்ணலாம் கீரையை. இப்போ அதிமதுரம் பொடியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ நெல்லிக்காய் பொடியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடணும். கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நல்லா டார்க் ப்ரௌன் கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஆயில் அப்படியே ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்ம சிம் மோடில் வச்சு நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா அதை கூல் பண்ணிவிட்டு
அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சுத்தமான ஒரு துணியில் வடிகட்டணும். எது பெஸ்ட்டுன்னா நமக்கு அந்த வேஷ்டி துணியை வந்து எடுத்துக்கலாம். வேஷ்டி துணியை ரெண்டாக மடித்து அதை ஒரு பாத்திரத்து மேலே வச்சு நம்ம ரெடி பண்ண ஆயிலை அதில் ஊற்றணும். ஊற்றி நீங்கள் அப்படியே எடுத்து பிழிஞ்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த எண்ணெய் மட்டும் நமக்கு கிடச்சிரும். அந்த உள்ளே இருக்க அந்த வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம். நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த இலை அதை ரெடி பண்ண ஆயிலோட எல்லாம் போயிடும். அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும் கொஞ்சம். இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீன் கலரில் இருக்கும். நமக்கு ஆயில் நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். அதை இல்லைன்னா நமக்கு ஆயில் தான் வேஸ்ட் ஆகும். பிழிஞ்சது போக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கீரை, அதிமதுரம், அந்த நெல்லிக்காய் பொடியோட அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேஸ்ட்டாக இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம் அந்த இதை. இந்த எண்ணெய் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நைட் டைம் இதை அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டெய்லியும் காலையில் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஸோ எது பெஸ்ட்டோ உங்களுக்கு அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு எதுனா நைட் டைம் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த எண்ணெயில் கொஞ்சம் ஸ்மெல்லு வரும் பகல் டைமில் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் நைட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம காலையில் அதை வாஷ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெயை கண்டினியூஸாக ஒரு 45 days யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மளே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டின இடத்துலலாம் கொஞ்சம் திரும்ப முடி வளர்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அதை நம்மளே தொட்டு ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்ன எல்லாரும் வீடியோ பார்த்தீங்களா? எப்படி இந்த ஹெர்பல் ஆயில் செய்கிறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக டவுட்ஸ் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது இன்க்ரீடியன்ட் சேர்த்தலாம், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது யாராவது ரிசல்ட் தரலைன்னா நீங்கள் எங்களை கமெண்டில் திட்டலாம். கண்டிப்பாக அதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. பாய். 1 லிட்டர் சுத்தமான எள்ளெண்ணெய் இல்லை செக்கெண்ணெய் கூட வாங்கிக்கலாம். கரிசலாங்கண்ணி கீரை 2 கட்டு, அதிமதுரம் பொடி 50 கிராம், நெல்லிக்காய் பொடி 50 கிராம்,